மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோ வரம் கேட்கறதா நினைச்சுக்கிட்டு ஒரு சாபத்துக்குள்ள மாட்டிக்குவான். அந்த சாபத்துல இருந்து வெளிவரணும்ட்டு அவன் என்னென்ன காமெடியான விஷயங்கள் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி சீரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம ஹீரோ ரங்க தான் காட்டுவாங்க. அவன் ஒரு நூடுல்ஸ் ஷாப்ல உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து வீம்புக்கே நம்ம ஹீரோவை வம்பிழுப்பான். நம்ம ஹீரோவும் பொறுமையா இருக்கலாம் தான் நினைப்பான். ஆனா அந்த பையன் விடாம ஓவரா வம்பிழுப்பானா. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோ ஒரே ஒரு பஞ்ச் தான் கொடுப்பான். அந்த பையன் அப்படியே பறந்து போய் விழுந்துருவான். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸர் போல. அது மட்டும் இல்லாம தனியா ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சிருக்கான் போல. அதுல இப்ப சண்டை நடந்தது எல்லாத்தையும் அப்படியே அப்லோட் பண்ணிடுவான். இவனோட பஞ்ச பார்த்து அந்த வீடியோ இப்ப செமையா வைரலாகவும் ஆரம்பிச்சிரும். ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், இதெல்லாம் இவன் கண்டென்ட்டுக்காக எடுத்த வீடியோ போல. அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட அடி வாங்கினவனும் இவனோட அல்லக்கை தான். அதாவது நம்ம ஹீரோ உண்மையிலேயே ஒரு பாக்ஸிங் கிளப்ல தான் இருப்பான். ஆனா அந்த பாக்ஸிங் கிளப்ல மொத்தமே மூணு பேர் தான். ஒண்ணு நம்ம ஹீரோ, இன்னொன்னு இவனோட ஃப்ரெண்டு யானுங்கிற ஒரு லேடி, அடுத்து இவனோட அல்லக்கை. இவங்க அப்பப்ப சும்மா பாக்ஸிங் பண்ற மாதிரி காமெடியா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வியூஸ் போயிருக்காது. சரி இப்படி ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுத்தனமா தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா அது செம வைரல் ஆயிருக்கும். இத பார்த்தனையும் அந்த யான் லேடில அப்படியே டே இனிமேல் நம்மளுக்கு காசுக்கு பஞ்சமே இருக்காதுடா, இன்னையில இருந்து நம்மளும் யூடியூப்ல ஒரு பெரிய ஃபேமஸான ஆளு அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இவங்க யூடியூப் சேனல்ல நிறைய கம்பெனி அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ப்ரோமோட் பண்ண சொல்லி காசெல்லாம் வேற கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு 2-3 வாரத்துக்கு நல்லா தான் போயிருக்கும். ஆனா அதுக்கடுத்த வாரம் பார்த்தா இவங்க பாக்ஸிங் கிளப்பே ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் குப்பை கூடன் மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிளப்புக்குள்ள இந்த 3 பேரும் ஒரு மாதிரி பயந்தாப்புல பதுங்கி உள்ள வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரே ஒரு வீடியோ தான் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். என்னன்னு பார்த்தா இவங்களை வைரல் ஆக்கி விட்ட அதே வீடியோ தான் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு ஆப்படிச்சிருக்கும். நம்ம ஹீரோ மாதிரியே சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பான். அவனோட யூடியூப் சேனல் கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர்ங்கிற பேர்ல யாரு ஃபேக்காக ஃபேக்கா எல்லாத்தையும் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறவங்களை கண்டுபிடிச்சு மக்களுக்கு முன்னாடி போட்டு கொடுக்கறது தான் அவனோட யூடியூப் சேனலோட வேலையே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா தான் ஒரு பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால காமிச்சுக்கிட்டு நிறைய ஃபேக்கான ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு ரியாலிட்டியில பார்த்தா ஒரு நார்மலான பர்சனா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ராட் பண்ற இன்ஃபுளுசர் தான் இவன் தேடி மாட்டி விடுவான். அப்படி ஒரு தடவை இவன் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் பல சேனல்ஸ் பேரை போட்டு இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோவோட யூடியூப் சேனலையும் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க. அதனால அந்த சன்ரைசஸும் அடுத்து அவனோட டார்கெட் நம்ம ஹீரோவா செட் பண்ணிடுவான். இதனாலதான் நம்ம ஹீரோ பயந்து போயிட்டு அவனோட பாக்ஸிங் கிளப்புக்கு கூட ஒழுங்கா வந்திருக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் உண்மையிலே ஒழுங்காவே சண்டை போட தெரியாதே. இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு அவனுக்கு அடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆட ப்ரமோட் பண்ண சொல்லி எந்த கம்பெனியும் இவன் கிட்ட வராது. சோ இதை நினைச்சு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் செமையா காண்டாயிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த யான் லேடி புலம்புவா, ஐயோ இந்த சன்ரைஸ்க்கு பயந்துகிட்டு நம்ம ஒழுங்கா எந்த வீடியோவும் எடுக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாரும் எப்ப எங்களோட ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நைங்கிறாங்க. என்ன பண்ண போறோம்னே தெரியலையே அப்படின்ட்டு அந்த யான் பொண்ணு புலம்பிக்கிட்டு இருக்கிறப்ப அவ யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ பாப்பா. அதை பார்த்துட்டு செமையா சந்தோஷமாயிருவா. என்னன்னா அந்த சன்ரைசஸ் யூடியூப்காரர் இருக்கான்ல, அவன் இப்ப தாய்லாந்துலயே இல்ல போல, வேற ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ட்ரிப்புக்கு போறானா. சோ ஃபிளைட்ல இருக்கிற மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து இப்ப போஸ்ட் பண்ணிருப்பான். இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோவும் அந்த யானும் அப்பாடா அவன் தாய்லாந்துலயே இல்ல, இனி நம்ம அவனை நினைச்சு பயப்பட தேவையே இல்ல, நம்ம வாட்டுக்கு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க வாட்டுக்கு ரெகுலரா அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இப்ப எடுக்கிற வீடியோவை லைவ் மோட்ல வேற போட்டு எடுப்பாங்களா. அதுல நிறைய கமெண்ட்ஸ் நம்ம ஹீரோவை பாராட்டி வரும். அதுக்கடுத்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் அப்படியே என்ன உங்களை ஒரு வாரமா காணோம், நாங்க கூட நீங்க சன்ரைசஸ் நினைச்சு பயந்துட்டீங்கன்னு நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்களா. இதை பார்த்த நம்ம ஹீரோ சன்ரைசஸ் பார்த்து எனக்கு பயமா, அவனுக்கு மட்டும் தைரியம் இருந்துச்சுன்னா எங்க இப்பவே நேர்ல வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்க பாப்போம், என்னோட பாக்ஸிங் பஞ்ச் ஒன்னு கொடுத்தேனா போதும், ரியலா ஃபேக்காங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவரா பேசுவானா. அப்ப கரெக்டா அந்த சன்ரைசஸ் உள்ள வந்து நீ கூட நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிப்பான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு நெஞ்சு வலியே வந்துரும். என்னன்னு பார்த்தா அந்த சன்ரைசஸ் அப்ராட்லாம் போயிருக்க மாட்டான். ஜஸ்ட் ஒரு டாய்லெட் சீட்டை வச்சு பிளைட்ல டிராவல் பண்ற மாதிரி நம்ம ஹீரோவை ஏமாத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பான். ஏன்னா அந்த சன்ரைசஸ் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சாதானே நம்ம ஹீரோ தைரியமா அவனோட கிளப்புக்கு வந்து வீடியோ எடுப்பான். அதை பிளான் பண்ணி தான் அந்த சன்ரைசஸ் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்திருப்பான். இப்ப அப்படியே அந்த சன்ரைசஸ் இவங்க 3 பேரையும் பத்தி லைவ்ல புட்டு வைப்பான். நீ ஒரு பாக்ஸர்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிற, ஆனா இது வரைக்கும் நீ ஒரு தடவை கூட ரிங்ல ஏறி சண்டை போட்டதா சரித்திரமே இல்ல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீ ஒருத்தவன் அடிச்சே, அவனும் இதே கிளப்ல ஒரு மெம்பர்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த உண்மையெல்லாம் இப்ப நீயாவே உன்னோட வாயை திறந்து லைவ்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த சன்ரைசஸ் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படி சமாளிக்க ட்ரை பண்ணுவான். நான் இன்னும் ரிங்ல ஏறாததுக்கு காரணம் என் லெவலுக்கு எந்த ஆப்போனன்ட்டையும் நான் பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த அல்லக்கை இருக்கானே, இவன் என்னோட சண்டை போடுற திறமையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்கிட்ட அசிஸ்டண்டா வந்து சேர்ந்துட்டான். இதுதான் உண்மையிலே நடந்தது, நீ தேவையில்லாம கதை கட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சமாளிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்கு
அதுக்கு அந்த சன்ரைசர்ஸ் உடனே சரி நீ உண்மையான பாக்ஸர் அப்படின்ட்டு நாங்க எல்லாரும் ஒத்துக்கணும்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே உன்னோட காலேஜ்க்கும் என்னோட காலேஜ்க்கும் பாக்ஸிங் போட்டி நடக்கும். அதுல உன் காலேஜ் சார்பா நீ சேரு. அப்படி மட்டும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாவே நீ ரியல் பாக்ஸர் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆயிருவான். ஏன்னா இவன் காலேஜ் சார்பா இவன் சேரணும்னா இவன் காலேஜ்ல இவனுக்கு அகேன்ஸ்டா போட்டி போடுறவங்கள ஃபர்ஸ்ட் இவன் ஜெயிக்கணும். அப்பனாதான் இவன் காலேஜ் சார்பா அந்த காம்படிஷன்ல போய் சேரவே முடியும். இது தெரிஞ்சுதான் அந்த சன்ரைசர்ஸ் அப்படி சொல்லுவான். நம்ம ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் இது எப்படி தட்டி கழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பான். ஆனா அப்ப அந்த கூட அந்த யான் பொண்ணு டக்குன்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு டேய் பயப்படாம நீ ஓகேன்னு சொல்லிடுடா. ஏன்னா நம்ம காலேஜ்ல இந்த கிளப்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா நீயும் உன்னோட அல்லக்கை மட்டும்தான் அந்த காம்படிஷன்ல இருப்பீங்க. சோ நம்ம பக்காவா ஒரு பிளான் போட்டு அந்த அல்லக்கையை தோக்க வச்சு நீ ஜெயிச்சிரு. அப்புறம் என்ன நம்ம காலேஜ் ரெப்ரசன்டேட்டிவா நீ தான் அந்த மெயின் காம்படிஷனுக்கு போவ. சோ இந்த சன்ரைசர்ஸ் போட்ட பிளானை நம்ம ஈஸியா ஃபிளாப் ஆக்கி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா ஓகே இந்த டீலுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்றுவாங்க. ஆனா இத கேட்ட உடனே அந்த சன்ரைசர்ஸும் அவன் கூட இருக்கிற அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் செம ஹாப்பி அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாங்க விரிச்ச வலையில நீங்க சிக்கிட்டீங்க, நீங்க இந்த மாதிரிலாம் ஓகேன்னு சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்க கிளப்ல சேர்றதுக்கு நான் புதுசா 2 பேரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு தடிமாடு மாதிரி 2 பேரை இழுத்துட்டு வருவாங்க. சோ இப்ப இந்த 2 பேரை ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம ஹீரோ ரியல் பாக்ஸர் அப்படின்ட்டு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அதனால அந்த சன்ரைசஸும் இப்ப அப்படியே அவனோட வீடியோ லைவ்ல நம்ம ஹீரோவோட மூஞ்ச காமிச்சிட்டு சீக்கிரமாவே நீ இவங்க கூட சண்டை போடுறத நாங்க எல்லாரும் பார்க்க ஆர்வமா இருக்கோம், அடுத்த மேட்ச் அப்ப சந்திக்கலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அவ்வளவுதான். இப்ப இந்த விஷயத்த நினைச்சு நம்ம ஹீரோ ஃபுல்லா சரக்கடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த காம்படிஷன்ல அந்த 2 பேர் கூட சண்டை போட்டா கண்டிப்பா நம்ம ஹீரோவோட மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். இவன் போலின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவனுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் போயிரும், அதுல இருந்து வர இன்கமும் கட் ஆயிரும். சோ இதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம ஹீரோ செமையா குடிச்சிட்டு இப்ப அப்படியே புலம்பிக்கிட்டே அந்த யான் கூட வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பானா. அப்ப வழியில நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பூஜை பண்ற இடத்த ஒண்ணு பார்ப்பான். அதுல சில சாமி பொம்மைகள்லாம் வேற இருக்கும். இவங்க ஊர் ஐதீகம் படி இந்த மாதிரி இடத்துல வேண்டிக்கிட்டா அவங்க கேட்கறது எல்லாமே நடக்கும் போல. அதனால நம்ம ஹீரோ இப்ப அப்படியே போதையில நான் என்னோட காலேஜோட பாக்ஸர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகணும், அந்த 2 பேரை நான் ஈஸியா தோக்கடிக்கணும், அப்பனாதான் என்ன போட்டு டார்ச்சர் பண்ற அந்த சன்ரைசர்ஸ்க்கு நான் ஒரு பதிலடி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டிக்குவான். ஆனா இப்படி ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னா நம்ம ரிட்டர்னுக்கு எதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வேற வேண்டிக்கணும் போல. அதனால நம்ம ஹீரோ நீங்க மட்டும் இதை நடத்தி கொடுத்துருங்க, நான் உங்க சிலை முன்னாடி ஒரு அழகான தாய் டான்ஸரை டான்ஸ் ஆட வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குவான். ஆனா அப்படி இவன் வேண்டிக்கிட்டு இருக்கிறத யாரோ பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கிற மாதிரி வேற தெரியும். அதுக்கடுத்து அப்படியே 2-3 நாள் கழிச்சுதான் காட்டுவாங்க. இன்னைக்குதான் நம்ம ஹீரோ அவனோட கிளப் மெம்பர்ஸ் கூட சண்டை போட போற நாள் போல. ஆனா இந்த மேட்சை பத்தி அவனோட அப்பா கிட்ட சொல்லாம திருட்டுத்தனமா தான் வீட்டுல இருந்து கிளம்பலான்னு நினைப்பான். ஆனா போறதுக்குள்ள அவங்க அப்பாவோட கண்ணில் மாட்டிக்குவானா. அப்ப அவங்க அப்பா அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து ரங் நான் அந்த சன்ரைசர்ஸோட வீடியோவை பார்த்தேன், அவன் சொன்ன மாதிரி நீ திரும்பி ரிங்குக்குள்ள இறங்க போறியா என்ன, இதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்க. அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பாக்ஸிங்னா பிடிக்கும் போல. அதுவும் மெயினா ஷார்க்குன்னு சொல்லி ஒரு பாக்ஸரை தான் அவரோட ஐடலாவே வச்சிருக்காரு. ஆனா என்னதான் நம்ம ஹீரோ திரும்பி பாக்ஸிங் பண்ண போறான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு அவங்க அப்பா சந்தோஷமா இருந்தாலும் நம்ம ஹீரோ அதுக்கு பெருசா சந்தோஷமே பட்டுக்க மாட்டான். அவன் இப்ப அப்படியே அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு போட்டோவையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அதுல அவனோட அப்பாவுக்கு பிடிச்ச அந்த ஃபேமஸான ஷார்க்குங்கிற பாக்ஸரும் நம்ம ஹீரோவும் பக்கத்துல பாக்ஸிங் கிளவுஸ் எல்லாம் போட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி வெக்தாய் பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ அங்க இருந்தே கிளம்புவான். அதுக்கடுத்து இப்ப இவனோட கிளப்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோக்கா அப்படியே கை கால்லாம் நடுங்கும் இன்னைக்கு மேட்ச நினைச்சு. ஆனா அந்த யான் லேடி தான் உன்னால முடியும்டா, கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த சன்ரைசர்ஸ் காரே உள்ள வந்துருவான். என்ன பாஸ் இன்னைக்கு மேட்சுக்கு ரெடியா அப்படின்ட்டு வழக்கம் போல லைவ வேற ஆன் பண்ணி விட்டுருவான். நம்ம ஹீரோக்கு இந்த சன்ரைசர்ஸ பார்த்த உடனே ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அப்படியே அந்த சன்ரைஸ் இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட்ட கூப்பிடலாமா அப்படின்ட்டு நல்ல தடியா வெயிட்டா ஒருத்தவனை கூப்பிடுவான். பாக்ஸிங் ரூல்ஸ் படி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணணும் போல. சப்போஸ் அந்த பாக்ஸர்ஸ் மட்டும் ஓவர் வெயிட்டா இருந்தாங்கன்னா ஆன் தி ஸ்பாட் டிஸ்குவாலிஃபை ஆயிருவாங்க. நம்ம ஹீரோவோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, இப்ப அந்த சன்ரைசர்ஸ் கூப்பிட்டு வந்த ஆப்போனன்ட் நார்மலா இருக்க வேண்டிய வெயிட்டை விட 2 கிலோ எக்ஸ்ட்ராவா இருப்பான். அதனால அதே இடத்துல அவன் டிஸ்குவாலிஃபை ஆயிருவான். இது தெரிஞ்சு நம்ம ஹீரோக்கு செம சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்பயும் அந்த சன்ரைசர்ஸ் விடாம இந்த ஆப்போனன்ட் போனா என்ன, நான் தான் பேக்கப்க்கு இன்னொருத்தன் வச்சிருக்கேனே அப்படின்ட்டு இப்ப அடுத்த ஆப்போனன்ட் கூப்பிடுவான். அவன் வெயிட் செக் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு போன் கால் வரும். அந்த போன் கால்ல இவன் வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லை எமர்ஜென்சின்னு வேற சொல்லுவாங்க. அதனால மேட்ச் ஆகுது மண்ணாவது அப்படின்ட்டு வேமா அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பிடுவான். சோ அப்படி பார்த்தா இப்ப இந்த கிளப்ல கடைசியா மிஞ்சி இருக்கிறது நம்ம ஹீரோவும் அவனோட அல்லக்கை மட்டும் தான். இவங்க போட்ட பிளான் படியே நம்ம ஹீரோ அந்த அல்லக்கையை அடிச்சுட்டு இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு செம சந்தோஷமா இருப்பான். ஆனா இதெல்லாம் பார்க்க அந்த சன்ரைசர்ஸ்க்கு செம கடுப்பாகும். அதுக்கடுத்து இப்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆயிரும். ஆஹா நம்மளோட அல்லக்கையை அடிச்சு இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த அல்லக்கை நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. டே நம்ம போட்ட பிளான் என்ன, இங்க நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரிதான் கன்ஃபியூஷன்ல கேட்பான். ஆனா அதுக்கு அந்த அல்லக்கை அப்படியே என்ன மன்னிச்சிருங்க பாஸ், மாஸ்டரா இல்ல அழகான பொண்ணான்னு சொல்லி பார்த்தா நான் அழகான பொண்ணை தானே சூஸ் பண்ண முடியும் அப்படின்பா. என்னன்னு பார்த்தா இந்த
சன்ரைசர்ஸ் கூட ஒரு பொண்ணு இருப்பாள், அவ இந்த அல்லக்கைய தனியா மீட் பண்ணி, நீ மட்டும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோவேன், நான் உன் கூட வெளியே டேட்டிங் போலான்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை உசுப்பேத்தி விட்டுருவா. இது உண்மைன்னு நம்பிக்கிட்டு அந்த அல்லக்கையும் இப்ப நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ பேருக்கு தான் பாக்ஸர் போல, அவனோட அல்லக்கைய கூட அவனால ஒழுங்கா அடிக்க முடியாது. நம்ம மான்காராத்தே சிவகார்த்திகேயன் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் பார்த்து அந்த அல்லக்கையோட கண்ணுல தூசி விழுக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோ ஒரே ஒரு குத்து தான் குத்துவான். ஸ்டார்டிங்ல மாதிரி அந்த அல்லக்கை திரும்பவும் பறந்து போய் விழுந்துருவான். நம்ம ஹீரோவாலேயே நம்ப முடியாது, என்னது என் கையிலயா அவ்வளவு பவர் இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, அந்த அல்லக்கை நாக் அவுட் ஆனனால நம்ம ஹீரோ இந்த மேட்ச்ல ஜெயிச்சு அவனோட காலேஜோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிட்டான். நம்ம ஹீரோக்கே ஒரு செகண்ட்ல ஷாக்கா தான் இருக்கும், என்னது நான் ஜெயிச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கே இவ்வளவு ஷாக்னா அந்த சன்ரைசர் சுத்தமாவே நம்ப மாட்டான். இங்க இப்ப என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த சன்ரைஸ் இந்த மேட்சை லைவ்ல தானே போட்டிருப்பான். இப்ப அப்படியே அங்க இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டயும் இதெல்லாம் நம்பாதீங்க, இங்க ஏதோ ஒரு ஃப்ராட் தானே நடந்திருக்கு, நான் உங்க எல்லாருக்கும் திரும்பி இதை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ இப்ப டக்குன்ட்டு அவனோட போனை புடிங்கிட்டு, மக்களே நீங்களே பாத்தீங்களா நான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டேன், அப்ப நான் ரியல் பாக்ஸர் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த லைவ்ல வர கமெண்ட்ஸ்ல பாதி இது, வாவ் உங்க பஞ்ச் சூப்பரா இருந்துச்சு, இன்னைக்கு மேட்ச்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். அப்ப நம்ம ஹீரோட மைண்டுக்கு வரது எல்லாமே நேத்து அவன் ஒரு சிலைக்கு முன்னாடி வேண்டியிருப்பான்ல அதுதான் ஞாபகம் வரும். சோ அந்த சிலையோட பவர்னாலதான் நம்ம இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான். ஆனா அது பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாதுல்ல, அதனால இப்ப அப்படியே நான் ஜெயிச்சதுக்கு என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் காரணம், நான் மட்டும்தான் காரணம் அப்படின்ட்டு ரொம்ப ஓவரா பேசுவான். இதனால கடுப்பாய் போன அந்த சன்ரைஸும் இப்ப அப்படியே லைவ் கட் பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் நீ திரும்பி பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பிடுவான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அவனோட பாக்ஸிங் கிளவுஸ கழட்டுறப்ப அவன் கையை அவனால சரியா மடக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சரி இப்பதானே மேட்ச் முடிஞ்சிச்சு அதனால அப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவனோட அசால்ட்டா எடுத்துக்குவான். அதுக்கடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே இவன் லைவ்ல சண்டை போட்டதை பார்த்து இவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் வேற ஃபார்ம் ஆயிருப்பாங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் எடுக்கிறதும் அப்படி கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறதும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோவால திடீர்னு அவன் கையை மடக்க முடியாத மாதிரி இருக்கும். என்னாச்சு நம்ம கைக்கு திடீர்னு மடக்க முடியலையே அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல திடீர்னு ஒரு உருவத்தை பார்த்து இவன் பயந்துருவான். இவன் எதை பார்த்துடா பயப்படுறான் அப்படின்ட்டு அந்த யானை அங்க பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப குழம்பி போயிருவானா, சரி நான் லைட்டா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்ப வாஷ்ரூம் பக்கம் வந்துருவான். ஆனா அங்கேயும் அந்த உருவம் திடீர்னு இவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே கத்து கத்துன்னு கத்தி அலறுவான். ஆனா அப்ப அந்த உருவம் அப்படியே, ரொம்ப பயப்படாத, நான் உயிரோட இருக்கிற மனுஷி தான், இந்த ரெஸ்டாரண்ட்ல டாய் டான்ஸ் ஆடுறதுக்காக என்ன புக் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நான் இந்த கெட்டப்ல இருக்கேன், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ போனை காட்டுவா. அதுல பார்த்தா நேத்து நம்ம ஹீரோ அந்த சிலை முன்னாடி நின்று வேண்டியிருப்பான்ல அந்த போட்டோ தான் இருக்கும். இவ தான் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ போட்டோ எடுத்திருப்பா போல. இப்ப இந்த போட்டோ காமிச்சு, இதுல இருக்கிற ஆள் நீ தானே, சோ உனக்கு நான் கண்டிப்பா தேவைப்படுவேன், ஏன்னா நீ வேண்டிக்கிட்டது படி ஒரு தாய் டான்ஸரை அதை சிலை முன்னாடி நீ ஆட வைக்கணும், அதுக்காக தான் நானே உன்னை தேடி வந்துட்டேன், நான் ரொம்பலாம் பிரைஸ் சார்ஜ் பண்ண மாட்டேன், ஒரு டான்ஸுக்கு 15,000 கொடுத்தா போதும் அப்படின்பா. 15,000 அப்படின்னு கேட்டோன்னு நம்ம ஹீரோ வாய பொழந்துருவான். ஒரு டான்ஸுக்கு நான் எதுக்கு உனக்கு அவ்வளவு கொடுக்கணும், உன்னை பார்த்தாவே ஏமாத்துக்காரி மாதிரி தான் தெரியுது, உன் பாச்சாலாம் என்கிட்ட பழிக்காது நகரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா அவன் போனக்கு எடுத்து அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, நீ என்ன தேடி திரும்பி என்கிட்டே வருவடா அப்படின்பா. ஆக்சுவலி இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின், இவ பேரு மலாய். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்து கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவை திறக்கிறதுக்கு கூட அவனால விரல மடக்க முடியாது. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வீட்டுக்கு முன்னாடி நின்றுருந்தவன் வேற ஏதோ இடத்துக்கு வந்துருவான். என்னடா நடக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிழவியோட ஆத்மா வந்து நிக்கும். அந்த கிழவி இப்ப அப்படியே, நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்ட, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனா அதுக்கடுத்து நீ எனக்கு கண்டுக்கவே இல்ல, நீ எனக்காக ட்ரெடிஷனல் டான்ஸ் அரேஞ்ச் பண்றேன்னு எங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிழவி கேட்கும். அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே புரிய வரும். இவன் ஒரு சிலையை பார்த்து வேண்டிக்கிட்டானே, அந்த சிலைக்குள்ள இருக்கிற ஆத்மா இந்த கிழவியோட ஆத்மா தான் போல. இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே யோசிக்கிட்டு இருக்கப்பே அந்த கிழவி அப்படியே, நீ எனக்காக டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், அதுவும் இப்பவே பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட கைய டான்ஸ் ஸ்டெப் போடுற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி முறுக்கி விட்டுரும். இதனால அப்படியே நம்ம ஹீரோ வழி தாங்க முடியாம கத்த அடுத்த செகண்ட்லயே பார்த்தா தூக்கத்துல இருந்து எந்திரிப்பான். என்னன்னா அவன் மட்டும் ஒழுங்கா அந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணலனா அடுத்து இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி கனவுல வந்து வார்ன் பண்ணிட்டு போயிருக்கு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவனோட ஃப்ரெண்ட் யான் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவானா. உடனே அந்த யானும் நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ சாமி கும்பிட்ட இடத்துல உண்மையிலே ஒரு சிலை இருக்கு. அந்த சிலைக்குள்ள ஒரு கிழவியோட ஆத்மாவும் இருக்கான். அந்த ஆத்மா கிட்ட நம்ம என்னென்னலாம் கேக்குறோமோ அதெல்லாம் உடனே நடந்துரும். ஆனா அதுக்கு பதிலா நம்ம அந்த சிலை முன்னாடி ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆடணும், இல்லனா வேற யாரையாண்டு ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆட வைக்கணும், அப்பனாதான் அந்த ஆத்மா நம்மள எதுவுமே பண்ணாம விடும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸையும் அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவாளா. இதை கேட்க கேட்க நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிரும். ஏன்னா இவங்க ஊர்ல அவ்வளவா ட்ரெடிஷனல் டான்சர்ஸ் இருக்க மாட்டாங்களாம். இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான்
நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினோட ஞாபகம் வரும். நேத்து கூட அவ வந்து ஒரு டான்ஸுக்கு 15,000 ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாள, அது இவனுக்கு ஞாபகம் வந்துரும். அதனால இப்ப அவளை தேடி போனா நேத்து ட்ரெடிஷனல் கெட்டப்ல இருந்து ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போட்டு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ, எனக்கு தெரியும்டி நீ ஒரு ஃப்ராடுன்ட்டு. ஏன் ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆடுறவங்க வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? வளவளன்னு பேசாம வந்த வேலையை பத்தி சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அவன் அப்படியே நடந்ததெல்லாம் சொல்லுவான். நான் இந்த சிலைக்கிட்ட வேண்டிக்கிட்டேன், இப்ப அந்த வேண்டுதலை நிறைவேற்றினதுக்காக நான் தாய் டான்ஸ் பண்ணி ஆகணும், இல்லனா என்னால என் கையை மடக்க முடியாம போயிரும், அதனால எனக்கு பதிலா நீ ஆடு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அவனோட போன் எடுத்து, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், 15,000 இப்பயே டிரான்ஸ்பர் பண்ணிரு அப்படின்றவா. நம்ம ஹீரோ பண்ணலான்ட்டு போயிருவான். ஆனா அவனுக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி நான் 15,000 கட்டிடுவேன், நீயும் டான்ஸ் ஆடிடுவேன், ஆனா அதுக்கடுத்து என் கை சரியாகலனா அப்படின்ட்டு தெளிவா ஒரு கேள்வியை கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ கவலையே படாத, இந்த ஆத்மா எப்பயுமே அதோட ப்ராமிஸ காப்பாத்தும், நீ மட்டும் ஏதாட்டு ஒரு டாய் டான்ஸரை பெர்ஃபார்ம் பண்ண வச்சாவே போதும், உன்னோட சாபம்லாம் நீங்கிரும். இதையே நான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா ஏன்னா அந்த ஆத்மா வேற யாரோடதும் கிடையாது, என்னோட பாட்டியோடது தான் அப்படின்பா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ, பாரு பாரு நான் சொன்ன மாதிரியே நீ ஃப்ராடு தாண்டி, உன் பாட்டி சாபத்தை கொடுப்பாங்களா, இவங்க அந்த சாபத்தை நிறைவேற்றுவாங்களா, சரி என்ன கர்மமோ, எனக்கு இப்ப என் சாபம் என்ன விட்டு போனா போதும், நீ ஏன் சீக்கிரம் டான்ஸ் ஆடு அப்படின்ட்டு 15,000 கட்டிடுவான். அடுத்து நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோக்காக இப்ப அந்த டான்ஸ் ஆட ஆரம்பிப்பா. இதை வேண்டா வெறுப்பா தான் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இவ ஆடுறது எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதனால நம்ம ஹீரோ அப்படியே மெய் மறந்து அவன் போன் எடுத்து நம்ம ஹீரோயினை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து இப்ப டான்ஸும் முடிஞ்சிருமா, நம்ம ஹீரோ அப்படியே பயந்தாப்லயே அவன் கையை அப்படியே மடக்கி பார்ப்பான். பார்த்தா அவனோட விரல் எல்லாம் நல்லாவே மடங்கும். அப்பாடா அந்த சாபத்துல இருந்து நான் வெளி வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே நம்ம ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவன் ரெக்கார்ட் பண்ண வீடியோவையும் நம்ம ஹீரோனுக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு, சும்மா சொல்லக்கூடாது நீ நல்லா தான் ஆடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஃப்ராட் பொம்பளை அப்படி இப்படிலாம் சொன்ன, இப்ப நீயே என்ன பாராட்டுற அப்படிங்கிற மாதிரி இப்பதான் ரெண்டு பேரும் கொஞ்சமாட்டு நல்ல விதத்துல பேச ஆரம்பிப்பாங்க. சோ இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம காலேஜுக்கும் அந்த ஆப்போசிட் காலேஜுக்கும் நடக்க போற மேட்சை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய பிராண்டை வேற ப்ரமோட் பண்ணணும், அப்பனாதான் நம்மளால காசு நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த யானும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ சாப்பிடுறதுக்காக ஒரு பவுல தான் கையில பிடிப்பான். அதை இப்ப அவனால ஒழுங்கா கூட ஹோல்ட் பண்ண முடியாது, அப்படியே பொத்துன்னு அந்த பவுல் கீழே விழுந்துரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட விரல் திரும்பவும் மடக்க முடியாத நிலைமைக்கு போய் அப்படியே ஸ்டிஃபா ஸ்ட்ரைட் ஆயிரும். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ செம காண்டாயிருவான். ஐயோ என்னோட சாபம் திரும்ப வந்துருச்சு, நான் நினைச்சேன் அந்த மலாய் உண்மையிலே ஒரு ஃப்ராடு லேடி தான், அவ ஆடின டான்ஸ்ல ஏதோ தப்பு இருக்கு, அதனாலதான் எனக்கு திரும்ப சாபம் வந்துருச்சு அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருவான். சோ நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி உண்மையிலே நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ராடா, இது ஒரு பக்கம்னா இவனோட சாபம் எப்படி திரும்பி விலகும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.